வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையான நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான், ரொம்ப ஈஸியானது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேங்காய் சட்னி தான். அதுவும் சரவண பவனில் இருக்க மாதிரி நல்லா அப்படியே ஒயிட்டாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மாதிரி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். சப்போஸ் பின்னாடி பிளாக்காக இருந்தால் அதெல்லாம் சீவிட்டு ஒயிட்டாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்ல 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5, 6 வெங்காயம் வச்சுக்கணும். தேங்காயை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பூவாக துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க எப்போவுமே. காரத்துக்கு எனக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய மிளகாய் இருக்கிறதுனால 2, வேணும்னா நீங்கள் நல்லா சுல்லுன்னு வேணும் அப்படின்னா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பூண்டு, இஞ்சி, ஜீரகம், கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு திரும்ப ஒரு சுற்றிடணும். கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி இந்த சட்னி இவ்வளோ ஒயிட்டாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன ஆட் பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். எப்போவுமே சட்னி அரைக்கும்போது இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் முதல்ல ஃபஸ்ட்டு சுற்றிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரியே நல்லா கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா பாருங்கள், பால் ஆட் பண்ணணும். பச்சை பால் ஆட் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தால் கூட இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறனாலும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் தான் சேர்க்கணும். பால் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டிங்க பாருங்கள், சூப்பராக நல்லா ஒயிட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது ஒரு பவுலுக்கு சட்னி மாற்றும் போதும் அந்த மிக்ஸியை தண்ணியில் அலசி ஊற்றக்கூடாது, பாலில் தான் அலசி ஊற்றுறோம். அப்போ தான் ஒயிட்டாக சட்னி சூப்பராக இருக்கும், கெட்டும் போயிடாது, நல்லாயிருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன், ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து அதில் சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான ஹோட்டலில் இருக்க மாதிரி நல்லா ஒயிட்டாக சூப்பரான சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அந்த தாளிப்பை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த சட்னியில் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. என்ன ஆட் பண்ணால் பால் தான் ஆட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.